வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த பீட்ஸ் ஹேண்ட் பேக்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நான் பேஸ் வந்து 5 லைன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், 1 2 3 4 5 இது சென்டர் லைனை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே 2 லைனு கீழே 2 லைனு போட்டிருக்கோம். பேஸ் நல்லா ப்ராடாக வந்திருக்கு. அவங்க வந்து கஸ்டமைஸாக இந்த சைஸ் தான் வேணும்னு கேட்டதால் நம்ம இந்த அளவுக்கு போட்டு இருக்கோம். பேஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த பேக்கை எப்படி வளர்த்துறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ லைன் ஒரு 10 லைன் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்க கேட்ட ஹைட் வந்து நம்ம 10 லைன் போட்ட பிறகு கம்மியாக ஜாஸ்தியாக அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு லைன் கம்மி பண்ணுறதோ. நான் வந்து 10 பீட்ஸ் வந்து கோத்துருக்கேன். ஒவ்வொரு ஒயர்லேயும் நான் இது மாதிரி தான் பீட்ஸ் கோர்த்து வச்சுப்பேன். அப்போ தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 லைன் போடலாம் அப்படின்னா நான் 10 பீட்ஸ் கோர்த்து வச்சுப்பேன். இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பீட்ஸு நான் பேஸ் போட்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு பீட்ஸ் கோர்த்து கொடுத்துருவாங்க. நான் மற்ற வேறு வேலை பார்ப்பேன். அந்த டைமில் வேறு பேஸ்கெட் ஏதாவது போடணும் அப்படின்னா போடுவேன். பீட்ஸ் கோக்குறதுன்னா அவங்க கோர்த்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நான் வந்து ஒவ்வொரு ஒயர்லேயுமே 10 பீட்ஸ் கோத்துருக்கேன். இப்போ ஹைட்டு வளர்த்த போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர்லேயுமே நான் வந்து பீட்ஸ் கோத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ரன்னிங் ஒயரில் எத்தனை பீட்ஸ் வேணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு ரோ போட்டுட்டு சொல்லிடுறேன். நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது 34 பீட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும் இல்லைங்களா? ஒரு பேஸ்கெட் போடும்போது நமக்கு இதுதான் அப்படின்றத சொல்லணும். அதனால் நான் ஒரு ரோ போட்டுட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரோக்கு எத்தனை பீட்ஸோ அந்த ரோவை நம்ம வந்து ஒயரில் ஒவ்வொரு ரோக்கும் கோத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது எங்கேருந்து வேணாலும் இப்போ ஆரம்பிக்கலாங்க. நான் வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒயரில் ஒரு பீடை நகர்த்திட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். ரன்னிங் ஒயரில் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச்சு ஒயரு விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு போடுறோம். இது ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயரில் ஒரு பீடை நகர்த்திக்கிட்டோம். அதே மாதிரி மேலே போகிற இந்த ஒயர்லேருந்தும் ஒரு பீடை நகர்த்திட்டு தான் நம்ம போடணும். ஒவ்வொரு நாட் முடித்த பிறகும் ரன்னிங் ஒயர்லேயும் பீடு நகர்த்தணும், மேலே போகிற இருக்கிற ஒயர்லேயும் பீடு நகர்த்தணும். இப்போ நம்ம 2வது நாட்டு போடுறோம். பாருங்க, போட்டுட்டோம். திரும்பவும் ஒரு பீடு. இப்போ நம்ம இந்த பேக்கோட ஹைட்டு தான் வளர்த்துறோம். இதான் ஃபஸ்ட் ரோ போடுறோம். ஞாபகமாக நம்ம பீடை நகர்த்திட்டு போட்டால் தான். ஒரு சில டைமில் போட்டோம்னா பக்கத்து நாட்டு வந்துடும். அது ஒரு அன்ஈவன் ஷேப்பாக வரும். நம்ம கவனிக்காமல் அந்த ரோ ஃபினிஷ் பண்ணி அடுத்த ரோ போடும்போது தான் நமக்கு பண்ண தப்பு தெரியும். நானுமே அது மாதிரி பண்ணியிருக்கேன். புதுசாக போடும்போது ஒரு ஆர்வக்குளரில் வேகமாக பண்ணோம் அப்படின்றதுல நம்ம அந்த தப்புலாம் செய்வோம். நீங்கள் கவனித்து அந்த தப்பு வராமல் பண்ணுங்கள். இப்போது நம்ம 5வது நாட்டுக்கு திருப்பிட்டோம். இப்போ கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்பும்போது நம்ம எப்பயும் போல தான் போடணும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் வந்து 4 பீடு சேர்ந்த ஒரு பாக்ஸ் டைப், 4 நாட்டு 4 பீடு சேர்ந்த பாக்ஸ் டைப் வரும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். பாருங்கள், இதுதான் கார்னர் திருப்பு. இது வந்து நம்ம பேஸ் போடுறதுல ஃபஸ்ட்டு லைனு. இது ரன்னிங் ஒயரு. நம்ம கார்னர் இது மாதிரி ஒரு இந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பாருங்கள், 3க்கு 3. இந்த இடத்துலலாம் 4க்கு 4 இருக்கும். 4 நாட்டு 4 பீடு. இந்த பக்கம் 3 நாட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 பீடு. சரிங்களா?
இப்போ இதை கொஞ்சம் இந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் நல்லா நெருக்கி டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கார்னர் திருப்பியாச்சு, ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பியாச்சு. இப்போ இதே மாதிரி தான் பீடை நகர்த்தி நகர்த்தி நம்ம இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வந்துட்டு ஒரு லைன் முடிச்சோடனே ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம பீடு கோக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும்தான் கார்னரில் அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே பாக்ஸ் டைப்பில் நார்மலாக எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இந்த பேகும் கரெக்டாக வந்துடும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய பீட்ஸ் ஹேண்ட்பேக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பெரிய ஹேண்ட்பேக் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாமே வைக்கிற அளவுக்கு வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரில் ஒரு பீடை நகர்த்திக்கிறோம். அடுத்தது இந்த மேலே போகிற இந்த சைடு ஒயர்லேருந்து ஒரு பீடை நகர்த்தி நம்ம ஒரு நாட் போடுறோம். அப்படி போடும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது கார்னரை திருப்பிட்டோம். அடுத்தது இந்த சைட் வால் நம்ம போடுறோம். இந்த ராயல் ப்ளூக்கு ஒயிட் கலர் பீட்ஸு ரொம்ப ஹாப்டாக இருக்குது. அவங்க இந்த கலர் காம்பினேஷனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் நம்ம இந்த கலரில் போடுறோம். இது கஸ்டமைஸ் சைஸு கலர் எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டு தரோம். இது ஆர்டர் பேஸ்கெட் தான் நம்மளுக்கு. பெரும்பாலும் நான் போடுறது எல்லாமே ஆர்டர் பேஸ்கெட் தான் எனக்கு போடுறேன். எக்ஸ்ட்ரா எதுவும் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கேட்குறதே வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. 1 by 1 தான் நம்ம போட்டுருக்கோம். இது கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கே ஆயிருக்கும். 2 பேக் கேட்டிருக்காங்க. இது ஒன்று பெரிய சைஸ் மார்க்கெட் சைஸ் பேஸ்கெட் ஒன்று கேட்டிருக்காங்க. நம்ம நடுவில் கொலு ஆர்டர் வந்து 2 ஆர்டர் எடுத்து பண்ணதால் நான் சொல்லிட்டேன், கொலு முடித்த பிறகு தான் நம்ம இந்த ஆர்டர் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதால் நம்ம இப்போ அந்த ஆர்டர்லாம் முடிச்சிட்ட பிறகு 1 by 1 நம்ம போட்டுருக்கோம். நான் இருக்கிறது சென்னை பூந்தமல்லிக்கு நியரஸ்ட்டாக இருக்கேங்க. அந்த பூந்தமல்லி எனக்கு வந்து பேஸ்கெட் போடுறதுக்கும் இப்போ நம்ம டீமில் ஆர்டர் கண்டினியூஸாக வரதுனால நம்மளுக்கு வந்து ஆளுங்க தேவை இருக்குது. எனக்கு வந்து பேஸ்கெட் போட்டால் நான் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவேன். பேஸ்கெட் போட்டால் மட்டும் போதுமானது. அந்த மாதிரி எனக்கு பூந்தமல்லியில் கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவேன், வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பேஸ்கெட்டை நான் சொல்கிற டைமில் எனக்கு முடித்து கொடுத்துட்டுனா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அது பண்ண முடியும். வீட்டிலேருந்து வெளியில் வேலைக்கு போக முடியாதவங்க இருந்தால் இந்த ஏதாவது வேலை இருந்தால் பண்ணலாம் அப்படின்றவங்க கூட போட தெரியும், என்னால் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் ஏதாவது ஆளுங்க இருந்தால் சொல்லுங்கள். நம்ம டீமில் அவங்க மெம்பராக சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்துலாம் கலெக்ட் பண்ண முடியாது. எனக்கு பூந்தமல்லியில்
நான் சொல்கிற இடத்துல அங்கே நம்ம தெரிஞ்ச ஷாப் இருக்குது, அங்கே வந்து கொடுத்துட்டாக்கா நீங்கள் பேஸ்கெட்டை கொடுத்துட்டு பேமெண்ட்டு வாங்கின்னு போயிடலாம். அப்போதைக்கு பேமெண்ட்டை வாங்கின்னு போயிடலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தால் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பூந்தமல்லியில் மெட்டீரியலும் வாங்கிக்கணும், எனக்கு ஃபினிஷ் பண்ண பேஸ்கெட்டும் பூந்தமல்லியில் கொடுக்கணும். நான் சொல்கிற இடத்துல மெயின் ஜங்ஷன் தான், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க தான் நம்ம ஷாப் இருக்குது. அங்கே வந்து கொடுத்துட்டு அங்கேயே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். போட முடியும் அப்படின்றவங்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க. இதே மாதிரி நம்ம இந்த 2 கார்னர் திருப்பிட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் பீட்ஸ் கோர்த்து திரும்பவும் அப்படியே அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு லைனுக்குமே கட் பண்ணி தாங்க போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு போடுங்க. நான் இப்போது 3 கார்னர் திருப்பிட்ட பேசிக்கிட்டு நான் 4வது கார்னர் திருப்பிட்டோம். ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பீட்ஸுன்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இப்போது நான் இதை கண்டினியூவாக போட்டுருக்கேன். ஒரு ரோக்கு எத்தனை பீடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்டில் நம்ம தேவையான ஹைட்டு கஸ்டமைஸ் தான் நாங்கள் இது, அதனால் எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 4 பூ தான் இருக்குது. போட்டுட்டு உங்களுக்கு நான் எத்தனை பீடு சொல்லிடுறேன், நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதோட பெரிய பேக் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு அடி ஒயர் கூட்டிக்கலாம். பீட்ஸும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கட் ஒயர்ஸும் அதிகமாக போட்டுக்கலாம். 16 கட் ஒயர் வச்சு 7 லைன் பேஸ் போட்டோம்னா பெரிய ஹேண்ட்பேக், நம்ம 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஒரு டைரி, அது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். பெரிய ஹேண்ட்பேக்காக வரும். நான் ஏற்கனவே லாவெண்டர் கலரில் போட்டிருக்கோம். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த லாவெண்டர் கலர் வரும். நானுமே ஒரு பேக் போட்டிருக்கேன். எங்கள் ஃப்ரெண்டு ஒன்று இது உள்ளே இன்னர் கிளாத் வைக்கிறதுக்காக கொடுத்தாங்க, அதுவுமே வீடியோவாக வந்திருக்கும். அவங்கள பார்த்து நானுமே அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி நானுமே என்னோடய ஓன் யூஸ்க்காக அதே சேம் கலரில் நான் போட்டேன். சேம் சைஸு சேம் கலரில் நானுமே போட்டேன். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். நீங்கள் அந்த சைஸ் வேணும்னா அந்த சைஸ் போட்டுக்கோங்க. இல்லை ஹேண்ட்பேக் மாதிரி சின்னதாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் ஹேண்ட்பேக்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் தான். வந்து 9 நாட்லேருந்து 16 நாட்டு வரைக்குமே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேஸ் கூட்டி குறைச்சி 4 லைனு 3 லைனு 5 லைனுன்னு சொல்லி வச்சு போட்டிருக்கோம். கலர் கலராக விதவிதமாக போட்டிருக்கோம். மாடல்ஸும் வேறு மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கஸ்டமைஸாக சிங்கிள் கலரில் தான் வேணும்னால அது மாதிரி போடுறோம். இல்லை ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு டபுள் கலர் பீட் எடுத்தும் போடலாம் கான்ட்ராஸ்டாக. இல்லை எப்படி வேணும்னா நம்ம போடலாம். இப்போ அடுத்த கார்னர் 4வது கார்னரை நம்ம திருப்பிட்டோம். ஆரம்பித்த இடத்துக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம ஆரம்பித்த இடம். இப்போ நம்ம இங்கே ஒரு பீடை மட்டும் கோத்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு விட்டுடலாம். இந்த ஒயரை இப்படி மேல் லூஸ் பண்ணோம்னா வந்துடும். இப்படி கீழே இந்த லூப்பை இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடித்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம எப்பயுமே ஏணிப்படி முடிச்சு போடுவோம். நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம்.
அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சு. இப்போ எத்தனை பீடுன்றதை நம்ம பார்த்துலாம். இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 பீடு நம்ம போட்ட கணக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு ரோவுக்கு 34 பீடு. இதே மாதிரி நம்ம ஹைட்டில் எத்தனை ரோ நம்மளுக்கு தேவையோ அத்தனை ரோ வளர்த்திக்கலாம். நான் அவங்க கேட்ட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வளர்த்திட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். டவுட் என்ன இருந்தால் கேளுங்க. நம்ம இதை முடிச்சுட்டு பார்க்கலாம்.